வீட்டு வாழ்க்கை வாழாதீங்க. எனக்கு அந்த யோகம் இருக்கு. நெறைய பேர் அந்த யோகம் இருக்கு, இந்த யோகம் இருக்குன்னு சொல்றாங்களே, எதுவுமே வரலையே. எனக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னா, குருச்சந்திர யோகம் இருக்குன்றாங்க. அது இருக்கு, இது இருக்கு. எனக்கு ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருந்தா அவ்வளவா நடக்காதுன்னு வச்சுக்கங்களேன். சிம்ம லக்னத்துக்கு 8ல குருச்சந்திர யோகம் இருக்கும், கஜகேசரி யோகம் இருக்கும். சீக்கிரம் நடக்குமான்னா நடக்காது. ஏன்னா அந்த குருச்சந்திரன் குருங்கிறவரு 8ஆம் அதிபதி, சந்திரங்கிறவர் 12ஆம் அதிபதி. ஸோ 8க்கும் 12க்கும் உரியவன்லாம் சேர்ந்து 8லயே இருக்கிறான் அப்படின்னும்போது, அதனால வரக்கூடிய குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் பெருசா பலன் தராது. அது நீடிக்காது, நிலைக்காது. அது மாரி யோகங்கிறத விட நமக்கு அமைப்பு தான் முக்கியம். பல பேர் ஜோசியரும் சரி, பொதுமக்களும் சரி, யோகத்து மேல தான் ஒரு மோகமாக இருக்கிறாங்க. யோகத்த நம்பாதீங்க. யோகத்துக்கு பெருசா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல நடுவுல ஏத்தாந்து பாயாசம் ஊத்துற மாரி அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சமாச்சாரமா வச்சுக்கணுமே ஒழிய, நமக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும்னு நெனைக்கணும். அமைப்பு நல்லா இருக்கான்னு பாருங்க. அமைப்பை சரிப்படுத்த நீங்க பாருங்க. அமைப்பான கிரகங்கள் பலமிழந்து இருந்தா, அதுக்கு இந்த மாரி ராசிக்கல்ல அது இதெல்லாம் போட்டு பலப்படுத்திக்கிறது நல்லது. நன்றி. இதில் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ஒருத்தருக்கு யோகமும் இல்லாம, அமைப்பும் சரியில்லாம இருக்கு. அவங்களுக்கு எப்படி அது சரியாகும்? சரியாலாம் ஆகாது. யோகமும் இல்லாம, அமைப்பும் இல்லாம இருந்ததுன்னா, யோகம் இருந்தா கொஞ்ச நாளைக்காச்சும் நல்லா இருக்கலாம். அமைப்பு இருந்தா நிரந்தரமா நல்லா இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்குலாம் அமைப்பும் இல்ல அப்படின்னாக்கா, அவங்க நல்லா இருக்கிறது கஷ்டம் தான். அப்ப என்ன பண்ணணும்? பரிகாரம் தான் ஒரே வழி. அதிசயத்த ஆண்டவன் தான் நிகழ்த்துவான். பரிகாரங்கிறது நமக்கு அவசியமாக இருக்குது. அதுனா பரிகாரம். பரிகாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் சாப்பிட்ற சாப்பாடுல நமக்கு சக்தி கிடைக்குதா இல்லையா? ஒருவேளை நமக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சக்தியா சாப்பிடும்போது, திடீர்னு வந்து நமக்கு வயிறு உபாதைகள்ல நான் தொடர்ந்து லூஸ் மோஷன்லாம் ஆயிட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா, எனர்ஜி போயிடுமா இல்லையா? எனர்ஜி போனவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு இல்லாதவங்க துவண்டு போயிருப்பாங்க. ம். அப்படி துவண்டு இருக்கிறவங்களுக்கு இம்மீடியட்டா எனர்ஜி கிடைக்கணும்னு என்ன பண்றாங்க? குளுக்கோஸ் கொடுக்கும். குளுக்கோஸ் ஏத்துறாங்க. சலைன் பாட்டில் ஏத்துறாங்க. அப்படி ஏத்தும்போது அவங்க எழுந்து உக்காந்துக்கிறாங்க. இல்லையா? அந்த மாரி பக்தி, பரிகாரம். அன்றாடம் செய்ற பக்தி, நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாடு மாரி, அன்றன்றைக்கு நமக்கான உழைப்புக்கு அந்த பக்தி யூஸ் ஆகும். பரிகாரங்கிறது பலவீனமானவங்களுக்கு செய்யப்படுவது பரிகாரம். ஆக, நீங்க சொல்ற மாரி நம்ம ஜாதகத்துல அமைப்பும் இல்லாம, யோகமும் இல்லாம இருந்ததுன்னா, பரிகாரம் பண்ணி தான் வாழ்க்கை ஓட்டணும். பெரும்பாலும் ரொம்ப அமைப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு கூட விதி இருக்காது. விருதி இருந்தாலும் விருப்பம் இருக்காது. விதியும் விருப்பமும் இருக்கிற பட்சத்துல தான் அதெல்லாம் செய்யவே முடியும். சில பேருக்கு விதி இருக்காது, சில பேருக்கு விருப்பம் இருக்காது. காசு பணம் கோடி கோடியா வச்சிருப்பாங்க. கடவுளை நம்புவாங்க. ஆனா பரிகாரம் சொல்றோம்னா நம்ப மாட்டாங்க. ஸோ அவனுக்கு விதி இல்லைன்னு அர்த்தம்.